Taste the Daily. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து கிராமப்புறங்களிலும் 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக தமிழ்நாடு அனைத்து கிராம ஊராட்சி மன்ற தலைவர்களின் நலசங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊராட்சி மன்ற தலைவர்களின் பதவிக்காலம் வருகின்ற ஜனவரி 5ஆம் தேதியோடு முடிவடையும் நிலையில் தமிழக அரசு உடனடியாக சட்டம் இயற்றி 2 ஆண்டு காலம் நீட்டிக்க வேண்டும் என்றார். உடனடியாக எலெக்ஷன் அறிவிக்கலாம். எலெக்ஷன் அறிவித்துக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. மாநில அரசு சொன்னால் தானே தேர்தல் ஆணையம் அதை அறிவிக்கும். அதனால் அதை அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது இரண்டுமே தவறும் பட்சத்தில் தமிழ்நாடு அனைத்து கிராம ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டமைப்பின் சார்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள நாங்கள் தயார் நிலை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டி 1 வருடமாகியும் திறக்காமல் கிடப்பில் போட்டுள்ளதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். அவிநாசி ஒன்றியத்திற்குட்பட்ட புதுநல்லூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் நிலையில் புதிய வகுப்பறைகள் கட்டப்பட்டு 1 வருடமாகியும் சுற்றுச்சுவர், கழிவறை வசதிகள் முழுமையாக இல்லாததால் செயல்படாமல் பூட்டியே போடப்பட்டுள்ளது. அரசு இதில் தலையிட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 150 குழந்தைகள் ஆரம்ப பள்ளியிலிருந்து படிச்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு வகுப்பறை பற்றாக்குறையினால கூடுதல் வகுப்பறை கட்டி திறப்பு விழா ஆகாம 1 வருஷமா காலம் கடந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் கழிப்பறை, காம்பவுண்டு, உணவு சமைக்கிற சத்துணவு கூட இன்னும் கட்டாமல் இருக்கிறாங்க. நாங்கள் பல முறை ஊராட்சி மன்ற அலுவலகத்திலையும், பிடிஓ அலுவலகத்திலையும், தாசில்தார் அலுவலகத்திலையும் பல முறை மனு கொடுத்துட்டோம். ஊராட்சி கிராம சபை கூட்டத்திலையும் எடுத்து சொன்னோம். ஆனால் இதுவரைக்கும் தகுந்த நடவடிக்கை எடுக்காம 1 வருஷமா காலம் தாழ்த்தி கிடப்பில் போட்டிருக்கிறாங்க. இனி ஆரம்பித்தாலும் கூட வரும் கல்வியாண்டிலேயாவது இந்த பள்ளிக்கூடத்தை திறந்து மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வகுப்பறையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஊர் மக்கள் சார்பில் கேட்டுக்கிறோம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கடந்த 3 மாதங்களாக சாலையில் தேங்கியிருக்கும் கழிவுநீரால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். காட்பாடி சாலையில் வணிக வளாகங்கள் முன்பு கழிவுநீர் தேங்கி இருப்பதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதிக்கு வந்த அதிமுக வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு கழிவுநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். பரளச்சி கண்மாய் முறையாக தூர்வாரப்படாமல் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கில் இழப்பை சந்திப்பதாக விவசாயிகள் புகார் அளித்தனர். மக்காச்சோளத்திற்கு காப்பீட்டு திட்டம் சிறு குறு விவசாயிகளை சென்றடையவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். இந்த கூட்டத்தில் அருப்புக்கோட்டை, திருச்சூழி, காரியப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் உள்ள அமராவதி ஆற்றில் நீர்வரத்து 5000 கன அடியாக குறைந்துள்ளது. தொடர் மழை காரணமாக அமராவதி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் ஆற்றில் திறக்கப்பட்டது. தற்போது மழை குறைந்ததால் படிப்படியாக ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவும் குறைய தொடங்கியுள்ளது. இதனால் ஆண்டான்கோவில் தடுப்பணைக்கு 8060 கன அடி தண்ணீர் வந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை நிலவரப்படி 5151 கன அடியாக குறைந்துள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே டாஸ்மாக் கடைக்கு சரக்கு ஏற்றி வந்த லாரி குடிநீர் பைப் லைனுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கி சாய்ந்து விழும் நிலையில் இருந்தது. சரக்கு லாரி கவிழ்ந்தால் மது பாட்டில்களை எடுத்து குடிக்கலாம் என குடிமகன்கள் காத்திருந்த நிலையில் மது பாட்டில்களுக்கு காவல்துறையினர் சிறப்பான பாதுகாப்பினை வழங்கினர். கொலை சம்பவங்களிலிருந்து மக்களுக்கு பாதுகாப்பையும், பாலியல் வன்முறையிலிருந்து பெண்கள், குழந்தைகளை பாதுகாத்தும் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த வேண்டிய திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் மது பாட்டில்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மேம்பாலம் அருகே இரவு நேரங்களில் லாரியில் மனித கழிவுநீரை சட்டவிரோதமாக சாலையில் திறந்துவிடும் வீடியோ வெளியாகியுள்ளது. தாம்பரம் மாநகராட்சியில் லாரியில் சேகரிக்கப்படும் கழிவுநீரை சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் லாரி உரிமையாளர்கள் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை விட கூடுதலாக வசூலித்து புறநகரின் பல்வேறு பகுதிகளில் சாலையில் வெளியேற்றுகின்றனர். இதையெல்லாம் செயலற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் கண்டும் காணாமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டும் மக்கள் விதிகளை மீறும் லாரியின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழி